அஷ்மிதா இது வரைக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்றது அவங்க தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் போகும்போதாகட்டும், எனக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க கேட்கும் போதாக இருக்கட்டும், நம்ம அது ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்போம். இன்றைக்கி இது மாதிரி என்கொயரி கிடையாது, இதுதான் நடக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஐ மீன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடக்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஷி வாஸ் லைக் எப்படி அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மீடியா முன்னாடி இப்போ நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் பிகாஸ் ஆஃப் அவங்க எதனால் அப்படி சொன்னாங்கன்றது அவங்க தான் ரீசன் சொல்லி ஆனோம் அந்த இடத்துல. ஓகே, பட் உங்களுக்கு எதாவது ஒன்றா நான் வெளில வந்து நிற்பேன் அஷ்மிதா சொன்னாங்க, பட் அதை அவங்க செய்யலை. அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தா இதை நாங்கள் போலீஸ் கிட்ட கொடுக்காம அஷ்மிதாட்ட கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இங்கே பாதிக்கப்பட்ட தரப்பில் சொன்ன விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. சரி, ஒரு பக்கம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகே, பட் இருந்தாலும் இவ்வளோ பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஏன் தன்னுடைய கணவர் இத்தனை பெண்கள் கிட்ட கேவலமாக நடந்திருக்காருன்னு தெரிஞ்சும் அஷ்மிதா ஏன் வெளில வரல அப்படிங்கிறது தான் இப்போ கமெண்ட்ஸில் வரக்கூடிய முக்கியமான கேள்வியாகவே இருக்குது. அஸ்மிதாவோட ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்ட சில பெண்கள் கண்டிப்பாக அஸ்மிதாவை சந்திச்சு ஏதாவது பேசியிருக்கலாம், ஃபோனில் கூட, அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்படி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? அப்படி ஷேர் பண்ணதுக்கு அஸ்மிதா ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? எனக்கு இது வரைக்கும் அது பர்சனலாக வரல. பட் சில கமெண்ட்ஸ் வந்து நான் போய் பார்க்கும்போது, இல்லை சில பேர் போய் நாங்கள் அஷ்மிதா கிட்ட சொல்லியிருக்கோம், சொல்லும் போது அஷ்மிதா வந்துட்டு ஏதோ பெருசு அவங்களையும் வந்து அவங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி மிரட்டுற வகையில் தான் பேசி இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸில் தான் நான் பார்த்தேன். பட் நமக்கு இன்னும் இந்த இடத்துல வந்துட்டு பர்சனலாக இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கும் சொன்னாங்க, நான் அஷ்மிதா போய் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் ட்ரேடிங் விஷயத்தில் அஷ்மிதா கிட்ட போய் சொல்லும் போது அஷ்மிதா சொன்ன ஒரே விஷயம், இது பிஸ்னஸ் தான். அவங்க ஒரு லெட்டர் எடே போட்டிருந்தாங்கல்ல, இங்கே பிஸ்னஸ் விஷயத்தில் எந்த வகையிலையும் நாங்கள் பேசிக்க மாட்டோம், பேசிக்கிட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அங்கே விஷயமா இருக்குது. பட் when it comes to girls, நமக்கு அஃபீஷியலாக எவிடென்ஷியலாக சொல்கிறதுக்கான அந்த மாதிரி எந்த விஷயமும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் விஷ்ணு நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசும்பொழுதோ, நம்ம அவங்களுடைய உடலெல்லாம் வந்துச்சு பேசும்பொழுதோ, அஸ்மிதா வந்து விஷ்ணுவை பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு முன்னாடியே இவங்க டிவோர்ஸ் வாங்கினவங்க தான் அந்த இடத்துல. ஓகே, திரும்ப வந்து அவங்க ஏன்னா இந்த இடத்துல விஷ்ணு எடுத்த ரோல் என்ன, ஆன் அண்ட் ஆஃப். ஆனில் வந்து புகழ்கிறதா இருக்கட்டும், ஆஃபில் போயிட்டு இல்லை நான் வந்து லிவனில் தான் இருக்கேன், குழந்தைங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், தலையெழுத்தேன்னு நான் வாழ்கிறேன்ற மாதிரி, ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்ற மாதிரிலாம் அங்கே சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் அஷ்மிதாவும் இங்கே சொன்ன விஷயம் என்னவா பாதிக்கப்பட்ட தரப்பில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே அஷ்மிதா வந்து இல்லை இதை நான் டிவோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த இடத்துல, தட் இஸ் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ. ஓகே, காண்டமோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு அந்த வீடியோ. ஆமாம், அந்த கம்ப்ளீட் வீடியோ. ஓகே, பொண்ணுங்க விஷயத்தில் இப்படியெல்லாம் விஷ்ணு அந்த இன்ஸ்டாகிராம் சாட்டை ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ, இது எல்லாமே அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அஷ்மிதா சொல்லப்பட்டதாக தான் சொல்லப்படுது. இங்கே விஷ்ணு வந்து லிவ்ன்னு நாங்கள் சேர்ந்து இருக்கோம் வாழ்கிறோன்றது மீன்ஸ் லிவ்னில் ஏதுங்க டிவோர்ஸ் கான்செப்ட். கல்யாணம் ஆயிருந்தால் தானே டிவோர்ஸ் கான்செப்ட் இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் இவங்க டிவோர்ஸ் வாங்கி திரும்ப கல்யாணம் ஆன ஒருத்தவங்களால் மட்டும்தான் திரும்ப டிவோர்ஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.